நெல்லை அருகே இளம்பெண் சந்தேகத்திற்கிடமாக உயிரிழந்த வழக்கில் விசாரணை அதிகாரியை மாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. நெல்லை பேட்டை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் 19 வயதான இளம்பெண் சிவமதி என்பவர் நேற்றைய தினம் உயிரிழந்தார். அவர் மருத்துவமனையில கொண்டு சென்று அவரை பரிசோதித்த போது உடலில் காயங்கள் இருந்த நிலையில மருத்துவர்களின் அறிவுறுத்தல்படி காவல்துறையினர் இந்த உடலை கைப்பற்றி வழக்கை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில அந்த இளம்பெண் ஒரு நபரை காதலித்ததாகவும் அந்த நபர் 6ஆம் தேதி அந்த நபருடன் திருமணம் செய்ய இருந்த நிலையில இந்த மரணம் ஏற்பட்டதாகவும் கூறி அந்த காதலித்த நபரின் தரப்புல காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது காவல்துறை அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமான வகையில மரணமடைந்த அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தற்போது அந்த விசாரணையின் அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கு பேட்டை காவல் ஆய்வாளர் விசாரணை செய்து வந்த நிலையில தற்போது நெல்லை டவுன் காவல் உதவி ஆணையாளர் வழக்கை விசாரிப்பார் என மாநகர காவல் ஆணையாளர் தரப்புல ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விசாரணை மேற்கொள்வோம், சந்தேகத்துக்கிடமான உள்ள பல்வேறு சந்தேகங்களை நிவர்த்தி செய்யவும் இந்த விசாரணை அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த காவல் நிலையத்தில் அந்த பெண்ணினுடைய தாய், தந்தை மற்றும் அவரது தாய்மாமா உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த இளம்பெண் அந்த நபரை காதலித்த நபருடன் திருமணம் செய்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இளம்பெண் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அந்த நிலையில தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் அந்த மரணத்திற்கு காரணம் தற்கொலையா கொலையா என்ற பல்வேறு கோணங்கள்ல விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சட்ட நேரத்தில் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளும் போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக அந்த உடல் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் போலீசார் தீவிர விசாரணையை தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.